அன்று ஷவின் பூங்காவில் விளையாடி முடித்ததுக்கு அப்புறமாக கை கால் அலம்பாமல் அப்படியே அவன் அறைக்கு சென்று படுத்து விட்டான் என்று பாட்டி கூறினார். அதற்கு ஷவின், நீங்க யாரு என்ன அதிகாரம் பண்றதுக்கு? இதை கேட்டவுடன் பாட்டிக்கு தன் பேரனிடம் இதை கூட உரிமையாக சொல்ல முடியவில்லையே என்று கவலையடைந்தார். மறுநாள் ஷவின் சோகமாக மேசையில் உட்கார்ந்திருந்தான். அப்பா அவனை பார்த்தவுடன் அவனிடம் சென்று, ஷவின், என்னாச்சு? ஏன் சோகமா இருக்க? அப்போது அவன் பள்ளியில் நடந்ததை சொல்ல ஆரம்பித்தான். பள்ளி மணி அடித்தது. எல்லோரும் கணக்கு பாடத்திற்கு சென்று கொண்டிருந்தனர். அப்போது ராஜு ஷவினிடம், ஷவின், நீ வீட்டு பாடத்தை செய்து முடித்தாயா? அதற்கு ஷவின், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ, எனக்கு தெரியும் என்ன பண்றதுன்னு. ராஜுவுக்கு ஷவின் ஏன் அவனிடம் அப்படி சொன்னான் என்று புரியவில்லை. அதனால் அவன் அவனுடைய நண்பனிடம், ஷவின் என்ன சொன்னான் தெரியுமா என்று அவன் நடந்து கொண்டதை சொன்னான். அதை கேட்ட நண்பன் ஷவினிடம் சென்று அவனை கேலி செய்ய ஆரம்பித்தனர். அதை பார்த்த எல்லோரும் அவனை சிரிக்கவும் ஆரம்பித்தனர். என்னால் தான் நான் தனியா பள்ளியில் உட்கார்ந்து இருந்தேன் என்று அப்பாவிடம் கூறி முடித்தான். அதற்கு அப்பா, நீ மற்றவர்களுடன் எப்படி பேசணும் என்று கத்துக்கணும். அப்பா சொல்லியதை கேட்ட ஷவின் கோபத்துடன் கதவை சாத்தினான். அப்பா தலையை ஆட்டிக்கொண்டு ஷவினின் அறையிடம் சென்றார். ஷவின், கதவை தோற என்று கூறி அறையில் நுழைந்தார். ஷவின் சோகமாக படுத்திருந்தான். நான் ஒன்று சொல்றேன், அதை கேளு. நீ ஒரு பலகையை எடுத்து வச்சுக்கோ, பக்கத்துல பின்களை வச்சுக்கோ. எப்பெல்லாம் உனக்கு கோபம் வருதோ நீ ஒரு பின்னை எடுத்து பலகையில் குத்து. ஷவினுக்கு அவன் அப்பா சொல்லியது எதுவுமே புரியவில்லை. இருந்தாலும் அவன் அப்பா சொல்லியதை போலவே செய்தான். நாளுக்கு நாள் 1, 2, 3, 4, 5 என்று பல பின்கள் சேர்ந்தன. ஒரு மாதம் கழித்து ஷவினுக்கு பலகையில் பின்களை குத்த இடம் கிடைக்கவில்லை. இதை அவன் அப்பாவிடம் போய் சொன்னான். இப்ப பலகையிலிருந்து இதெல்லாம் எடு என்று பதிலளித்தார் அப்பா. அவனும் அப்பா கூறியது போலவே செய்தான். இப்படி இருந்த பலகை குழி குழியாக புண்பற்றது போல் ஆய்விட்டது. ஷவினுடைய குழம்பிய முகத்தை பார்த்த அப்பா தான் சொல்ல வந்தது எதுவுமே புரியவில்லை என்று தெரிய வந்தது. அதனால், ஒருவன் தன் உடல் காயத்தை விட மற்றொருவன் கூறும் வார்த்தைகளால் தான் அதிகம் காயப்படுவான். இதனாலே அதிகமாக கோபப்பட்டு வார்த்தையை விட்டால் உன்னுடைய நெருங்கிய நண்பர்கள் கூட நிரந்தரமாக இருக்க மாட்டார்கள். அதனால் எதையும் கூறுவதற்கு முன் நன்றாக நிதானமாக யோசித்து கூற வேண்டும். இதற்கு ஒரு திருக்குறள் கூட இருக்கு அப்படின்னு சொல்லி, தீயினார் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு என்று திருவள்ளுவர் எழுதியிருக்காருன்னு சொன்னார். ஷவின் தான் செய்த தவறை உணர்ந்தான். மறுநாளே அவன் ராஜுவிடமும் அவன் பாட்டியிடமும் போய் மன்னிப்பு கேட்டான். இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம்னா, ஒருத்தரை துன்புறுத்தும் போது அந்த காயங்கள் சீக்கிரமாக ஆறி போயிடும். ஆனால் நம்ம வாயால் ஏதாவது சொல்லும்போது அது அவங்களோட மனதில் வாழ்நாள் வரைக்கும் பாதிக்கப்படும். இதனால் நம்ம மற்றவங்களோட பேசும்போது சிந்தித்து பேச வேணும். நன்றி.